பலி கொடுக்கக்கூடிய மிருகத்தினுடைய உயிர் வந்து கடவுளோட சேரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி நேர்த்தி கடனுக்காக விற்கப்படக்கூடிய மிருகத்தினுடைய உயிரும் கடவுளோட சேருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். நேர்த்தி கடன் கூட அந்த இறைவனுக்கு போய் சேருது. ஸோ இறைவன் இடத்துல இருந்துட்டு தான் அது போகுது. அதனால் இறைவனோட வழியாக தான் போய் சேருமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னோட நேர்த்தி கடன் உன் மனசு பலம், உன் மனசு பலம் ஆழ்மனதோடு சேர்ந்து வழியாக இருந்து அந்த நேர்த்தி கடன் செயல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இறைவன்கிட்ட போய் சேரும். பலின்றது நம்ம கொடுக்கக்கூடாது. பலி சரியான ஒரு வழி கிடையாது. அதனால தான் பலியெல்லாம் மாற்றி நமக்கு இருக்கக்கூடிய பூசணிக்காய் அந்த மாதிரி ஒரு செயல்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை நீங்கள் எலுமிச்சப்பழம், பூசணிக்காய், தேங்காய் இதை வழி பண்ணாவே போதும். இது தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் மனிதனுடைய நேர்த்திக்கடன்கள் இப்படிலாம் இருக்குது. சில தெய்வத்தை கும்புறப்போ இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம். எல்லாமே ஆத்மபூர்வம். எல்லாத்துக்குமே ஆத்மபூர்வமான வழிகள் வர சொல்ல, ஆத்மபூர்வமான நிலைகள் வர சொல்ல, இது ஒரு விளையாட்டாவோ இல்லை மூட நம்பிக்கையாவோ இல்லை இது செயல்திறன் இல்லாமையோ நம்ம வழிகள் வந்து நம்ம ஒரு சும்மாவே செய்வோம் அப்படின்றதெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பலன் இருக்காது உண்மையாகவே. ஆனால் நேர்த்திக்கடன்றது நேர்த்திக்கடனாவோ மனசு பூர்வமாகவோ மனசு வழி சரியான செயல் நான் கொடுக்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த நேர்த்திக்கடனில் வரக்கூடிய வழிகள் நீ சாதாரணமாக வேண்டி கோயிலில் விட்டால் கூட அதுக்கு கண்டிப்பாக இறைவனை போய் சேரும். ஸோ இறைவனை போய் அடையக்கூடியது தான் எல்லாமே. ஆத்மா எல்லாமே ஒன்று மட்டும்தான். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துல அடிபட்டோ இல்லை வாகனத்தில் அடிபட்டோ இல்லை வெளியே அடிபட்டோ இல்லை தற்கொலை பண்ணிக்கினாவோ அந்த ஆத்மா தான் செயல்பாடு இருக்காது. அது மறுவாழ்க்கையை தேடும், மறுவழியை தேடும். மீதி எல்லா ஆத்மாவுமே செயலாக இருந்து இறைவனை போய் சேரும். அதுதான் உண்மைன்றதை சொல்கிறேன்.